மின்னல் மீடியா டிவி நண்பர்களுக்கு உங்கள் நெல்லை சிவா. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடியவர் ஐ.எப அதிகாரி விதிஷா மைத்ரா அவர்கள் தற்போதைய நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் நிர்வாகம் மற்றும் பட்ஜெட் கேள்விகளுக்கான ஆலோசனை குழுவுடைய உறுப்பினராக உலக நாடுகளால் பெருவாரியான உலக நாடுகளின் ஆதரவின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட பிறகுதான் சமூக வலைத்தளங்களில் விதிஷா மைத்ரா குறித்த தகவல்கள், கடந்த கால அவருடைய செயல்பாடுகள் போன்றவைகள் பேசு பொருளாக தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் விதிஷா மைத்ரா அவர்கள் கடந்த ஆண்டு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவர்களை ஐக்கிய நாடுகள் சபையில் வைத்து தவிடுபொடி ஆக்கிய கலங்கடித்த நிகழ்வு குறித்து பார்க்க வேண்டியது அவசியமானதாகவே தற்போதைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. விதிஷா மைத்ரா பாகிஸ்தானை கலங்கடித்த சம்பவம் குறித்தும் அது குறித்த வீடியோ குறித்தும் தான் இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த வீடியோக்குள்ள உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐக்கிய நாடுகள் சபையுடைய நிர்வாகம் மற்றும் பட்ஜெட் கேள்விகளுக்கான ஆலோசனை குழுவில் ஒருவர் தேர்வாக வேண்டும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய 193 நாடுகளுடைய ஆதரவு வேண்டும். அதனால அந்த அதிகாரியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு உலக நாடுகளை ஈர்க்கக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். தகுதி மற்றும் அவருடைய திறமை மட்டுமல்லாமல் கடந்த கால அவருடைய அதிரடியான செயல்பாடுகள் எல்லாம் தான் உலக நாடுகளை ஈர்த்து அவரை வெற்றி பெற வைக்கக்கூடிய நிலைக்கு எடுத்து செல்ல நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் போதுதான் சமீபத்தில், அதாவது கடந்த ஒரு சில தினங்கள் முன் நடந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய நிர்வாகம் மற்றும் பட்ஜெட் கேள்விகளுக்கான ஆலோசனை குழு உறுப்பினர் தேர்வு செய்யக்கூடிய நிகழ்வில் இந்தியா சார்பாக ஐ.எப அதிகாரி விதிஷா மைத்ரா அவர்கள் களம் கண்டிருந்த சூழ்நிலையில் தான் பெருவாரியான உலக நாடுகள் அவரை தேர்வு செய்து வரக்கூடிய 2021 ஜனவரி மாதம் இந்தியா சார்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்குள் நுழையக்கூடிய நிகழ்வானது ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கு கிடைத்த முதல் வெற்றியாகவும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விதிஷா மைத்ரா அவர்கள் சர்வதேச அரங்கில் இந்தியாவை வலிமைப்படுத்துவதற்காக எது போன்ற நிலைகளில் செயல்பட்டாங்க அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது நாம் பார்க்க வேண்டியது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் இந்தியா குறித்து ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக இந்தியா மீது ஏவிக்கிட்டு இருந்த போது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானை 5 நிமிடங்களிலேயே கலங்கடித்த ஒரு சம்பவம் முக்கியமானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 74வது கூட்டம் நடைபெற்ற போது உலகில் இருக்கக்கூடிய பெருவாரியான தலைவர்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருந்தாங்க. இதில் ஹைலைட்டாக இருந்தது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த கடுமையான காரசாரமான விவாதம். இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கலந்துகிட்டாங்க, பாகிஸ்தான் சார்பாக இம்ரான் கான் அவர்களும் கலந்துகிட்டாங்க. இம்ரான் கான் அவர்களுக்கு 20 நிமிடங்கள் கொடுக்கப்பட்ட நிலையிலையும் அவர் தொடர்ச்சியாக 50 நிமிடங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ச்சியாக பேசினாங்க. அதில் குறிப்பாக 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்தியா குறித்து தான், அதாவது காஷ்மீர் விவகாரம் குறித்து தான் இம்ரான் கான் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்தியாவிற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்தியா சார்பாக ரைட் ஆஃப் ரிப்ளை அப்படிங்கிற அடிப்படையில் 5 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்தியாவுடைய ஐ.எப அதிகாரியான விதிஷா மைத்ரா அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டுகளை முறியடிக்கக்கூடிய வகையில் அவங்க பேச தொடங்கியிருந்தாங்க. அவங்க என்ன கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை பட்டியலிட்டு இருக்கக்கூடிய 130 தீவிரவாதிகள் மற்றும் 25 தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தானில் தற்போதைய நிலை வரைக்கும் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதனை இங்கு வெறுப்பை கைக்கிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் உறுதி செய்வாரா அல்லது ஓசாமா பின் லாடன் போன்ற உலக பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் அரசாங்கம் பாதுகாக்கவில்லை அப்படிங்கிற தகவலை அமெரிக்காவிடம் அழுத்த திருத்தமாக இம்ரான் கான் அவர்களால் முன்வைக்க முடியுமா? வரலாற்று உண்மைகளையும் ஒரு நாட்டுடைய வரலாறையும் இம்ரான் கான் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு, தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். காஷ்மீர் மக்கள் சார்பில் பேசுவதாக சொல்லிக்கிட்டு இங்கே கக்கி கொண்டிருக்கக்கூடிய இம்ரான் கானை பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பன்முகத்தன்மை கொண்ட சகிப்புத்தன்மை கொண்ட இந்தியாவின் உண்மைகளை, இந்தியாவுடைய ஒரு பகுதி தான் ஜம்மு காஷ்மீர் என்பதை மற்றும் லடாக் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையால் தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் பட்டியலில் இருக்கும் தீவிரவாதிகளுக்கு பென்ஷன் கொடுத்து அவர்களை சுதந்திரமாக வாழ வைக்கக்கூடிய நாடாக
பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இல்லை என்று இம்ரான்கான் அவர்களால் மறுக்க முடியுமா? அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இந்தியாவால் உலக அரங்கில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக தன்னுடைய பேச்சின் மூலமாக பாகிஸ்தானுக்கு கொடுத்த பதிலடியானது உலக நாடுகளால் விதிஷா மைத்ரா அவர்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அவரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது என்பதிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை திறங்கடித்த விதிஷா மைத்ராவுடைய வீடியோவை நாம் பார்க்க வேண்டியதும் இந்த பதிவுக்கு வலி சேர்ப்பதாகத்தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Mr. President, I take the floor to exercise India's right of reply to the statement made by the Prime Minister of Pakistan. Every word spoken from the podium of this August Assembly, it is believed, carries the weight of history. Unfortunately, what we heard today from Prime Minister Imran Khan of Pakistan was a callous portrayal of the world in binary terms. Us versus them, rich versus poor, north versus south, developed versus developing, Muslims versus others. A script that fosters divisiveness at the United Nations, attempts to sharpen differences and stir up hatred are, simply put, hate speech. Rarely has the General Assembly witnessed such misuse, rather abuse, of an opportunity to reflect. Words matter in diplomacy. The invocation of phrases such as pogrom, bloodbath, racial superiority, pick up the gun, and fight to the end reflect a medieval mindset and not a 21st century vision. Prime Minister Imran Khan's threat of unleashing nuclear devastation qualifies as brinksmanship, not statesmanship. Even coming from the leader of a country that has monopolized the entire value chain of the industry of terrorism, Prime Minister Khan's justification of terrorism was brazen and incendiary. For someone who was once a cricketer and believed in the gentleman's game, today's speech bordered on crudeness of a variety reminiscent of the guns of Dara Adam Khel. Mr. President, now that Prime Minister Imran Khan has invited UN observers to Pakistan to verify that there are no militant organizations in Pakistan, the world will hold him to that promise. Here are a few questions that Pakistan can respond to as a precursor to the proposed verification. Can Pakistan confirm the fact that it is home to 130 UN-designated terrorists and 25 terrorist entities listed by the UN as of today? Will Pakistan acknowledge that it is the only government in the world that provides pension to an individual listed by the UN in the Al-Qaeda and Daesh sanctions list? Can Pakistan explain why, here in New York, its premier bank, the Habib Bank, had to shut shop after it was fined millions of dollars over terror financing? Will Pakistan deny that the Financial Action Task Force has put the country on notice for its violations of more than 20 of the 27 key parameters? And finally, would Prime Minister Khan deny to the city of New York that he was an open defender of Osama bin Laden? Mr. President, having mainstreamed terrorism and hate speech, Pakistan is trying to play its wild card as the newfound champion of human rights. This is a country that has shrunk the size of its minority community from 23% in 1947 to 3% today, and has subjected Christians, Sikhs, Ahmadiyyas, Hindus, Shias, Pashtuns, Sindhis, and Balochis to draconian blasphemy laws, systemic persecution, and blatant abuse and forced conversions. Their newfound fascination for preaching human rights is akin to trophy hunting of the endangered mountain goat, the markhor. Pogroms, Prime Minister Imran Khan Niazi,
are not a phenomenon of today's vibrant democracies. We would request you to refresh your rather sketchy understanding of history. Do not forget the gruesome genocide perpetrated by Pakistan against its own people in 1971 and the role played by Lieutenant General A.A.K. Niazi. A sordid fact that the Honorable Prime Minister of Bangladesh reminded this assembly about earlier this afternoon. Mr. President, Pakistan's virulent reaction to the removal of an outdated and temporary provision that was hindering development and integration of the Indian state of Jammu and Kashmir stems from the fact that those who thrive on conflict never welcome the ray of peace. While Pakistan has ventured to upstream terrorism and downstream hate speech there, India is going ahead with mainstreaming development in Jammu and Kashmir. The mainstreaming of Jammu and Kashmir, as well as Ladakh, in India's thriving and vibrant democracy with a millennia-old heritage of diversity, pluralism, and tolerance, is well and truly underway. Irreversibly so. The citizens of India do not need anyone else to speak on their behalf, least of all those who have built an industry of terrorism from the ideology of hate. I thank you, Mr. President. இப்போ நாம பார்க்கக்கூடியது இந்த விதிஷா மைத்ரா யார் அப்படின்னு சொல்லி ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். அதாவது 2008ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் தேசிய அளவில் 39வது ரேங்க் எடுத்து 2009ஆம் ஆண்டு பேட்சில் ஐஎஃப்எஸ் அதிகாரியானவர் தான் இந்த விதிஷா மைத்ரா அவர்கள். விதிஷா மைத்ரா அவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட போது சிறந்த பயிற்சி அதிகாரியாக தேர்வானதன் அடிப்படையில் அந்த காலகட்டத்திலேயே தங்கப்பதக்கம் பெற்றவர். இப்படி இருக்கக்கூடிய விதிஷா மைத்ரா பொறுத்த வரைக்கும் தனக்கு கொடுத்த வேலைகளையும் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் திறம்பட பயன்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விதிஷா மைத்ரா அவர்கள் இந்தியாவிற்கு உலக அரங்கில் ஐக்கிய நாடுகள் சபையில் மென்மேலும் வலிமையை அதிகப்படுத்துவார் என்பதில் மாற்றமில்லை. நன்றி.